கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சிக்கணும். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னென்னு சொல்கிறது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்கள் எம்எல்ஏ மட்டும் பொருந்தும்னு நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், அப்படிங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்லை நீங்க இருந்த காலத்திலையும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலையும் ஒன்னா சேரல என்பதையும் நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க, எதை சொல்லணும் இடையில குறுக்கிட்டாதீங்க. கடைசியா பேசுங்கன்னு சொன்ன, கடைசியா இப்ப பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம், அதை பத்தி பேசக்கூடாது என்பது ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க.
அவை முன்னவர் பேசல பேசு. அவை முன்னவர் இல்ல உட்காருங்க, நீங்க போய் உட்காருங்க சொல்லுங்க. பேசுறீங்களா? இல்ல நீங்க என்ன அவை முன்னவர் அவங்க கிட்ட பேச என்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பேசுறதா வேண்டாமா? இப்படி கத்திட்டு இருந்தா இல்லங்க, நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் இல்லை, நான் சொல்ல முடிய வரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அக்ரி, உட்காருங்க. நான் பேசுறேன் நெருங்க. அவை முன்னவர், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு